நமது ட்ரெண்டிங் ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ ரிக்வயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு 542 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இது கல்வி தகுதி 10th தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மினிமம் வயது பொறுத்த வரைக்கும் 18 35 தான். அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா, உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த பிஆர்ஓ ரெக்யர்மெண்ட்ல வந்து பாருங்க 2025 உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 542 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் விண்ணப்பிச்சிங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன போஸ்டிங்னா வெஹிக்கிள் மெக்கானிக்கல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சுட்டு ஐடி படிச்சுருந்தா எலிஜிபிளாக இருக்கும். இந்த மெக்கானிக் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இப்போ கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 324 வேகன்சி நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MSW இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சியும், டிரைவர் இன்ஜின் ஸ்டாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 205 சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 542. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இதுக்கு எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்கலாம். வெஹிக்கிள் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். வெஹிக்கிள் மெக்கானிக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அப்படி இல்லை ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுங்கிறதுக்கான இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வாங்கியிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் இன்ஜின் ஸ்டாட்டிக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கலாம். டிரைவர் பிளான்ட் அண்ட் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதில் நீங்கள் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். 24/11/2025 படி மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங்குமே நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 25 சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 35 சொல்லியிருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா SC ST 5 years கொடுத்துருக்காங்க. 25 + வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிறது 30 ஆயிடுச்சு. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years தான். BWBTயில் வந்து பார்த்தீங்கன்னா 10 years வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 + 10 வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்துடுது. BWBTயில் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு உங்களுக்கு 15 years சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 years சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா 5200 20,200 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1900 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுக்கிறாங்களா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC STக்கு இல்லை. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா OBC இந்த மாதிரி கேண்டிடேட்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதனால் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன் சைடு அப்போ ஹை குவாலிட்டி A4 சீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A4 சீட் வந்து பார்த்தீங்கன்னா 75 GSMல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்துலையும் நீங்கள் உங்களுடைய சைனு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் 4 × 5 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓல்டராக நீங்கள் இருக்கக்கூடாது. 1 monthக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GREF சென்டர் டிகி கேம்ப்பு பியூனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. அக்னாலேஜ்மெண்ட்டு
மானிட்டரிங், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, டேட்டு, போஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/10/2025 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 24/11/2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் அந்த மாதிரி யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பயனடையாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்ல நல்ல தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.